வந்து ஒரு ஹாலிவுட் படமா பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இந்த படத்துல மிகப்பெரிய அட்டெம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். உண்மையிலே டெய்லி அவ்வளவு இன்ஜுரியோட தான் போயிட்டு இருப்போம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு படம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா நிச்சயமா குழந்தைகளா சேர்ந்து எடுத்த படமா இது இருக்காது. அழகர் சாமி குதிரை, சுந்தர பாண்டியன், ரம்மி என்று தன் நடிப்பில் அடையாளப்படுத்தியவர். ஒரு சிலந்தி வலை கட்ட முயன்று பலமுறை தவறிய பின்னும் மீண்டும் எழுந்து வந்து திரும்பவும் வலை கட்டும் முயற்சியில் ஈடுபடும். இறுதியில் தனக்கான வலையை தானே கட்டிக்கொண்டு பின்னி முடித்து அதன் நடுவே ஆசுவாசப்படுத்தி கொண்டு அதன் மேல் அமரும். இனிகோ தனக்கான வலையை தானே பின்னிக்கொண்டு அமர காத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இனிகோ பிரபாகர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுல இருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ள இருந்த நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா இந்த படம் கமிட் ஆகுது என்னன்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாமன் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமா பண்ண போறேன். ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் நிறைய ஷார்ட்ஸ்லாம் ரிஸ்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நீ பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா நான் பண்றேன்னு உண்மையிலே அவங்க நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாமண்ணன் வந்து அதிகமா பேசல, ஆனா படத்துல நிறைய விஷயங்களை பேசிட்டாரு. ரொம்ப குவாலிட்டியா பண்ணிட்டாரு. அவர் எப்ப பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமா பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இந்த படத்துல மிகப்பெரிய அட்டெம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துல நடிச்ச வேதிகா அவங்கலாம் எனக்கு நான் பார்த்ததுல அந்த படத்துல அவங்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. இன்னொரு வெரி கியூட் இந்த படத்துல. நீங்க சாந்தினியை பத்தி சொல்லணும். இந்த படத்துல ரொம்ப கியூட்டா இருந்தாங்க சார். இப்ப சாந்தினியை பத்தி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால சொல்றேன். அந்த அந்த ரோலை ரொம்ப டெடிகேட்டா அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு இந்த நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்பதான் எனக்கு தெரியுது அவர் யாரு என்னன்னு சொல்லி. ஆனா படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்ல தெரிஞ்சது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அந்த அளவு அவர் கொடுத்திருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரிதான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரிதான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த சவுண்டா இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேரா இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளவு கான்பிடண்டா நான் நிறைய விஷயங்கள் எந்த மாதிரிலுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசல. ஆனா அந்த படத்துல எல்லாரோட ஹார்ட் ஒர்க் என்ன பேச வைக்குது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்னைக்கு வரல. அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பாரு. அதான் திருமலை சார் ஃபைட்டை பத்தி என்ன பத்தியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளவு இன்ஜுரியோட தான் போயிட்டு இருப்போம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு படம். அப்புறம் இந்த படத்துல டயலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூட நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோல்ல சுமந்தான்னு சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமா எப்ப கேட்டாலும் அங்க இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில ஒட்டுமொத்தமா படம் பார்க்க போகும்போது சாமன் என்ற சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போறேன், நீ ரொம்ப கரெக்டா சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லுனாரு. உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சு சொன்னேன், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா படம் எந்த இடத்துலயுமே நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா நிச்சயமா குழந்தைகளா சேர்ந்து எடுத்த படமா இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல கதை ரொம்ப ஸ்பீடா நகருது, எப்ப முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவல்ல இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்றேன். வேற இதுல புதுமுகங்களா பாத்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகா பண்ணியிருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். கண்டிப்பா மீடியா பீப்புள் நீங்க தான் அந்த படத்தை மக்கள் பார்க்க ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த படம் பத்திக்கும். வேற எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். சொல்ல மறந்த கதை ஒண்ணு இருக்கா, கொஞ்சம் வாங்க. ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுல இருந்தே திருமலை சார் வந்து அப்பப்போ சொல்லுவார், இந்த இதை பார்த்தேன் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி. அவரை பற்றி நான் பேசியே ஆகணும். கலைத்தாய் உண்மையிலே சினிமாவை நல்லா நேசிக்கிறவங்கள கைவிடவே மாட்டாங்க. அந்த வரிசையில திருமலை சாரை விட மாட்டாங்க நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்குது. அவர் பெரிய தயாரிப்பாளராக வருவார். ஏன்னா சினிமாவை பற்றி தான் 24 எப்படி கொண்டு சேர்க்கணும் பேசிட்டே இருந்தாரு. என்ன பிரதர், இன்னும் பெருசா வருவார். ஏன்னா சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து உண்மையில நான் தேங்க் பண்ணோம். எங்க பார்த்தாலுமே அப்படி வந்துடலாம் சொல்லி சினிமாவை நேசிக்கிறவங்க அதே மாதிரி தான் ஷேர் பண்ணணும். இவங்களாம் இப்படி நேசிக்கும் போது கண்டிப்பா சினிமா அடுத்த லெவலுக்கு போகும். அதை நான் மறந்துட்டேன். எனக்கு அதனால கண்டிப்பா சொல்ல நீ கேட்டு வந்திருக்கேன். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க, மன்னிச்சுக்கோங்க. நன்றி.